ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல கண்டென்ட் அபவுட் டைம். டைம் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, யூஸ்ஃபுல்லாக இது பண்ணுறதுக்குங்கிறதுக்குரிய ஒன் ஆஃப் த மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் தட் இஸ் ஈட் த ஃப்ராக். நம்மளால் ஒரு தவளையை சாப்பிட முடியாது தானே. அந்த மாதிரி தான் நமக்குரிய டாஸ்க்ஸும் நம்ம காலை நம்ம சொல்லுது மார்னிங் டைம், ஈவினிங் டைம், நைட் டைம்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணி இங்கே நிறைய பேருக்கு வந்து நம்மளோட பேசிக் ஹேபிட்ஸ், நம்ம குளிக்கிறது, நம்ம செல்ஃப் கேர் பண்ணுறது கூட கஷ்டமாக போயிடும். நம்ம வீட்டு வேலையில் வந்து முடங்கிடுவோம், இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கில் முடங்கிடுவோம் அந்த மாதிரி. இல்லை ஏன் நம்மளை மாதிரி ஒரு அஸ்பிரண்ட்ஸ் படிக்கிறதுல முடங்கிடுவோம் அந்த மாதிரி. ஸோ வாட் இஸ் டஃப், டூ இட் ஃபஸ்ட். ஹார்ட் டாஸ்க்கை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மார்னிங் செய்ய ஆரம்பிங்க. அஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக நான் சொல்கிறேன், அக்கார்டிங் டு மீ வெஷல் வாஷிங் தான் வந்து ரொம்ப ஹார்ட் டாஸ்க். அதை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய சிங்க்கு, நிறைய பாத்திரம் இருக்கே அப்படின்னு தோணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் செல்ஃப் கேர் அதுவுமே கொஞ்சம் சில பேருக்கு டஃப்பாக இருக்கலாம். நம்மளோட பேசிக் திங்ஸ், குளிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, இந்த மாதிரி திங்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரிஃபரபுளாக மார்னிங்லேயே நம்ம முடிச்சிட்டோன்னா அந்த டேயே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். இதை வந்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்தான், பட் அதை ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம், அதோடு நம்ம ஒட்டிக்கிட்டோம்னா அது ரொம்ப ஈஸியாகி அது உனக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறி அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை உருவாக்கும். தேங்க்யூ.